ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஒன்றியம் எஸ்பிபட்டினம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள், ஜமாத் நிர்வாகிகள், பொதுமக்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி எனது ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எஸ்பிபட்டினம் 2024-2025 ஆண்டறிக்கை. யாதானும் நாடானும் ஊராமல் எண்ணருவன் சாத்துணையும் கல்லாதவாறு கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். அந்த வகையில் எங்கள் ஊரான எஸ்பிபட்டினம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அந்நியராயினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலே மேல் என்பதற்கு இணங்க நமது ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியானது 17/7/1939 அன்று 1 முதல் 5 வகுப்பு வரை தொடங்கப்பட்டது. எம் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 104 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியர் உட்பட 1+2 3 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றோம். அனைவருக்கும் செலவின்றி தரமான கல்வி கற்றுத்தரப்படுகிறது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற குறளுக்கு ஏற்ப 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கொரோனா காலத்திற்கு பின்பு மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்யவும், அனைத்து குழந்தைகளும் பொருள் புரிந்து படிக்கவும், எண் மதிப்பு அறிந்த அடிப்படை கணக்குகளை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்ற இலக்குடன் எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நலத்திட்டங்கள். அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆண்டிற்கு 4 செட் விலையில்லா சீருடை, விலையில்லா காலணிகள், விலையில்லா பாடநூல் மற்றும் குறிப்பேடுகள், விலையில்லா புத்தகப்பை, வண்ண பென்சில்கள், கிரையான், எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஏடுகள். 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு பெண் கல்வி ஊக்கத்தொகை ரூபாய் 500 வழங்கப்பட்டு வருகிறது. காலை மதிய உணவும் வழங்கப்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழு 2024-2025 கல்வியாண்டில் 10/8/2024 அன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டமானது எமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா திரு நா. புல்லானி MA B.Ed அவர்கள் முன்னிலையில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு 20 உறுப்பினர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது. கல்வி அமைச்சர் வருகை 24/9/2024 அன்று மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எம் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் கற்றல் திறனை சோதித்தறிந்தார். கற்றல் திறனை அறிந்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெரி குட் என்று கரும்பலகையில் எழுதி பாராட்டி சென்றார். அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக கருதுகிறோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் வருகையை எம் பள்ளியின் வரலாற்று நிகழ்வுகளில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்ட நிகழ்வாக திகழ்கிறது. அன்னார் வருகை புரிந்தமைக்கு நமது ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை திருவிழா. மாணவர்களின் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் ஒரு விழா கலை திருவிழா. ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்களை மிஞ்சும் வகையில் எங்கள் பள்ளி மாணவர்கள் கலை திருவிழாவில் தனி முத்திரை பதித்தனர். பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் முதலிடம் பெற்று சா ஹசானா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், மு அப்துல்ஹை செகண்ட் ஸ்டாண்டர்ட், மு ரசீனா தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஐஃபா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபாத்திமா ஹஃபீஸா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஆகிய 5 மாணவர்களும் ஒன்றிய அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டனர். ஒன்றிய அளவில் நடைபெற்ற போட்டியில் முதலிடம் பெற்று சா ஹசானா என்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவி மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரா முகமது அஸ்லாம் என்ற மாணவன் மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் ஓவிய போட்டியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளான். இதன் மூலம் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். ஆண்டு விழா. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற வேண்டும் என்பது பெற்றோர்கள் முன்மொழிந்ததன் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது.
கடந்த ஆண்டும் ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையாளனும் இல்லை என்பது வரலாறு. இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி எம் மதினா முகமது பாக்கர் அலி, பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவி திருமதி சா தாஜ்னிசா சாதிக் அலி சேர்ந்து 4 மின்விசிறி வழங்கியுள்ளார்கள். திருமதி ஆயிஷா சித்திகா அப்துல் மாலிக், திரு RKRB முகமது முக்தார் BSc BL ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் 1 மின்விசிறி வழங்கியுள்ளார்கள். பள்ளி கழிவறை சுத்தம் செய்ய SP பட்டணம் ஊராட்சி துணைத் தலைவர் திரு தௌலத் அலி ரூபாய் 1500 கொடுத்து உதவி செய்தார்கள். பள்ளி கழிவறை சுத்தம் செய்ய ஊராட்சி மன்ற தலைவர் வழியாக ரூபாய் 1500, பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. உள்ளாட்சி காலம் முடிவடைந்த தேதி முதல் பஞ்சாயத்து நிதியிலிருந்து கழிவறை சுத்தம் செய்பவருக்கு பஞ்சாயத்து நிதி நிறுத்தப்பட்டது. கழிவறை பொருட்கள் மற்றும் ஒயிட் சிமெண்ட் தலைமை ஆசிரியர் வழியாக வாங்கி கொடுக்கப்பட்டது. பெயிண்டர் திரு சாதிக் அலி பெயிண்டிங் மற்றும் ஒயிட் வாஷ் செய்து உதவி செய்தார். மேலும் பள்ளிக்கு ஒரு புதிய கொடிமரம் அன்னார் அவர்களால் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்திற்கு மண் அடித்தது ரூபாய் 10,000 மதிப்புள்ள மண் அடித்து கொடுத்தது நஜ்முல் இஸ்லாம் ட்ரஸ்ட். ஊராட்சி மன்ற தலைவி திருமதி எஸ் சுலைஹா பிவி சகுபர் சாதிக் ரூபாய் 10,000 வழங்கியுள்ளார்கள். உணவு கூடம் அமைக்க நன்கொடை வழங்கியவர்கள் திரு ஹலீல் ரஹ்மான், திரு கிதிர் மைதீன், திரு MMH ஜமீன், திரு ஷாஜஹான், திரு யாசிர், திரு நஸ்ருல்லா. திரு EKN சுல்தான் பிரதேஷ் அவர்களால் கழிவறை செப்டிக் டேங்க் சுத்தம் செய்து அதற்கான 3 அடி உரை வாங்கி கொடுக்க ரூபாய் 12,000 உதவி செய்தார்கள். திரு ARAK சையத் மசூத் அவர்கள் கழிவறைக்கு தேவையான உபகரண பொருட்கள் வாங்கி கொடுத்தார்கள். தொடக்கப்பள்ளி சுற்றுச்சுவருக்கு வண்ணம் தீட்டியது, டைமண்ட் கம்பி அமைத்து கொடுத்து JCP வைத்து பள்ளி மைதானத்தை சமப்படுத்தியது. 2023-2024 பள்ளி மராமத்து செய்ய ரூபாய் 3,16,000 நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்த திருவாடானை ஒன்றிய பெருந்தலைவர் திரு RKRB முகமது முக்தார் BSc BL அவர்களுக்கு எங்களின் நன்றிகள். கொடிக்கம்பம் திரு ஜின்னா அவர்கள் மற்றும் திரு கவி பாக்கியார் இருவரும் பள்ளிக்கு கொடிமரம் வழங்கியுள்ளார்கள் மற்றும் கடந்த ஆண்டு ஆசிரியர்களுக்கு ஆண்டு விழா பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு தௌலத் அலி அவர்கள் மற்றும் அப்துல் பாக்கி அவர்கள் உடனடியாக செயல்பட்டு மின் இணைப்பு சரி செய்யப்பட்டது. அவர்களுக்கும் எங்களின் நன்றிகள். ஆகஸ்ட் 15, 2024 சுதந்திர தினத்தன்று 40 மாணவர்களுக்கு இலவசமாக சீருடை மற்றும் இனிப்புகள் முன்னாள் மாணவர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிங்கிள் பேரண்ட்ஸ், அதாவது ஒற்றை பெற்றோர் உள்ள மாணவர்களுக்கு நிஷா அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் ரூபாய் 300 வீதம் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு என் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. சத்துணவு நமது பள்ளியில் பயிலும் 104 மாணவர்களும் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்ணுகிறார்கள். மதிய உணவு உண்பதற்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஷெட் அமைத்து தரும்படி பள்ளியின் சார்பாகவும் பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாகவும் 24/9/2024 அன்று ஒன்றிய பெருந்தலைவர் திரு RKRB முகமது முக்தார் BSc BL அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்று அடுத்த 2 மாதங்களில் செட் அமைத்து கொடுத்ததற்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கழிப்பறைகள் நமது பள்ளியில் 1+1 2 கழிப்பறைகள் உள்ளது. ஒன்று ஆண்களுக்கு மற்றொன்று பெண்களுக்கு. இயலா குழந்தைகளுக்கான CWSN கழிப்பறை 1+1 உள்ளது. கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு திரு சத்யராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். குடிநீர் மாணவர்கள் குடிப்பதற்கு அக்வா தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான செலவினத்தை அரசு கொடுக்கிறது. கொடியேற்றம் ஒவ்வொரு திங்களன்றும் 9:15 மணிக்கு நமது பள்ளி வளாகத்தில் காலை வழிபாட்டு கூட்டத்தில்
மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியர்கள் கொடியேற்றுகின்றனர். நன்றி.